வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக சோஃபியா. தலைப்புச் செய்திகள். சீனாவின் தியான்ஜினில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு. பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. உறவுகளை முன்னோக்கி எடுத்துச் செல்ல இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பேச்சு. பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியா விரைவில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும். ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா உறுதி. பஞ்சாபில் கடுமையான வெள்ளப்பெருக்கால் நிரம்பி வழியும் அணைகள். நிவாரணம் மீட்புப் பணிகளில் பேரிடர் மீட்புப் படையினர் தீவிரம். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் இன்று கடலில் கரைப்பு. பாதுகாப்பு பணியில் 15,000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல். ஹவுதி ஆதரவு அரசின் பிரதமர் அமைச்சர்கள் கொல்லப்பட்டதாக தகவல். ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் போட்டி. 50 தங்கப் பதக்கங்களை வென்று இந்தியா சாதனை. பாரிஸில் நடைபெற்ற பேட்மிண்டன் உலக சாம்பியன்ஷிப் போட்டி. வெண்கலப் பதக்கம் வென்றனர் இந்தியாவின் ராங்கி ரெட்டி, ஷிராக் ஷெட்டி இணை. சென்னையில் பல்வேறு இடங்களில் மேக வெடிப்பால் கனமழை. விம்கோ நகர் பகுதியில் 1 மணி நேரத்தில் 16 சென்டிமீட்டர் மழை பெய்ததாக வானிலை மையம் தகவல். விரிவான செய்திகள். சீனாவின் தியான்ஜினில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசினார். இரு நாடுகளையும் சேர்ந்த 280 கோடி மக்களின் நலன்கள் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான ஒத்துழைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். இது முழு மனித குலத்தின் நலனுக்கும் வழிவகுக்கும் என்ற அவர், பரஸ்பர நம்பிக்கை, மரியாதை மற்றும் உணர்திறன் அடிப்படையில் உறவுகளை முன்னோக்கி எடுத்துச் செல்ல இந்தியா உறுதிபூண்டுள்ளது என்றும் கூறினார். எல்லை மேலாண்மை தொடர்பாக இரு நாடுகளின் சிறப்பு பிரதிநிதிகளிடையே ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி விமான போக்குவரத்தும் மீண்டும் தொடங்கப்படுவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். बॉर्डर मैनेजमेंट के संबंध में सहमति बनी। कैलाश मानसरोवर यात्रा फिर से शुरू की। दोनों देशों के बीच डायरेक्ट फ्लाइट भी फिर से शुरू की जा रही है। हमारे सहयोग से दोनों देशों के 2.8 बिलियन लोगों के हित जुड़े हुए। इससे पूरी मानवता के कल्याण का मार्ग भी प्रशस्त होगा। परस्पर विश्वास, सम्मान और संवेदनशीलता के आधार पर हम अपने संबंधों को आगे बढ़ाने के लिए प्रतिबद्ध है।
ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாடுகளின் பிற தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு சந்திப்புகளை நடத்தவுள்ளார். உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அரசுகளின் தலைவர்களுக்கு இன்றிரவு நடத்தப்படும் வரவேற்பு விருந்திலும் பிரதமர் மோடி கலந்து கொள்வார். 2017 முதல் இந்தியா SCOயில் உறுப்பினராக உள்ளது. 2022-23 ஆண்டு காலத்தில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் தலைவர்கள் குழுவின் தலைவராக இந்தியா செயல்பட்டது. SCO 10 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. இந்தியாவை தவிர பெலாரஸ், சீனா, ஈரான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகியவை இதில் அடங்கும். நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பிரதமர் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பானது. இது மனதின் குரல் நிகழ்ச்சியின் 125வது அத்தியாயமாகும். அப்போது பருவமழை காலத்தில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரிடர்களால் நாடு கடுமையான சோதனையை சந்தித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி வருத்தம் தெரிவித்தார். நாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வீடுகள், வயல்கள், பாலங்கள் மற்றும் சாலைகள் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் மக்களின் வாழ்க்கை பெரும் சங்கடத்தில் சிக்கியிருப்பதாகவும் அப்போது அவர் குறிப்பிட்டார். பருவமழை காலத்தில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரிடர்களால் நாடு கடுமையான சோதனையை சந்தித்து வருவதாக பிரதமர் வருத்தம் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பானது. இது மனதின் குரல் நிகழ்ச்சியின் 125வது அத்தியாயமாகும். அப்போது நாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வீடுகள், வயல்கள், பாலங்கள் மற்றும் சாலைகள் அடித்துச் செல்லப்பட்டதால் மக்களின் வாழ்க்கை பெரும் சங்கடத்தில் சிக்கியிருப்பதாகவும் கூறினார். இந்த துயரமான நேரத்தில் தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு படையினர், பாதுகாப்பு படையினர், தன்னார்வ தொண்டர்கள், மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து இரவு பகலாக மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில் ஈடுபட்டதற்கு தன் இதயம் கனிந்த நன்றிகளை பிரதமர் மோடி தெரிவித்தார். मानसून के इस मौसम में प्राकृतिक आपदाएं கடந்த சில வாரங்களில் நாம் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலநடுக்கம் ஆகியவற்றின் பெரும் தாண்டவத்தை பார்த்தோம். சில இடங்களில் வீடுகள் பிடுங்கி எறியப்பட்டன, சில இடங்களில் வயல்கள் நீரில் மூழ்கின, பல குடும்பங்கள் நிர்கதியாக்கப்பட்டார்கள். நீரின் பெருவெள்ளத்தில் சில இடங்களில் பாலங்கள் அடித்துச் செல்லப்பட்டன, சாலைகள் காணாமல் போயின, மக்களின் வாழ்க்கை பெரும் சங்கடத்தில் சிக்கியது. இந்த சங்கடங்கள் இந்தியர்கள் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. தங்களுடைய உறவுகளை இழந்த குடும்பங்களின் துக்கம் நம் அனைவரின் துக்கம். எங்கெல்லாம் சங்கடங்கள் வந்தனவோ அங்கெல்லாம் மக்களை காப்பாற்ற நமது NDRF, SDRF, தேசிய பேரிடர் மேலாண்மை மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை மீட்பு வீரர்களும் பிற பாதுகாப்பு படையினரும் இரவு பகலாக பாடுபட்டார்கள். வீரர்கள் தொழில்நுட்பத்தையும் துணை கொண்டார்கள். வெப்பஞ்சார் கேமராக்கள், உடனடியாக கண்டறியும் கருவிகள், மோப்ப நாய்கள் மற்றும் ட்ரோன்கள் கண்காணிப்பு போன்ற பல நவீன சாதனங்களின் உதவியோடு நிவாரணப் பணிகளில் வேகத்தை கூட்ட முழுமையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த சமயத்தில் ஹெலிகாப்டர்கள் மூலம் நிவாரணப் பொருட்கள் கொண்டு சேர்க்கப்பட்டன. காயமடைந்தவர்கள் வான்வழி கொண்டு செல்லப்பட்டார்கள். மனதின் குரல் நிகழ்ச்சியில் ஜம்மு காஷ்மீரில் நடந்த 2 சாதனைகளை பற்றி பேசிய பிரதமர் மோடி, புல்வாமாவில் முதல் பகல் இரவு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது குறித்தும், ஸ்ரீநகரின் தால் ஏரியில் முதல் கேலோ இந்தியா நீர் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது குறித்தும் பெருமிதம் தெரிவித்தார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வு நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம் என்ற பிரதமர், விளையாட்டுகள் இந்த ஒற்றுமையை வளர்ப்பதாகவும் கூறினார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் ஜம்மு காஷ்மீரில் நடந்த 2 சாதனைகளை பற்றி பேசிய பிரதமர் மோடி, புல்வாமாவில் முதல் பகல் இரவு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது குறித்தும், ஸ்ரீநகரின் தால் ஏரியில் முதல் கேலோ இந்தியா நீர் விளையாட்டு போட்டி நடைபெற்றது குறித்தும் பெருமிதம் தெரிவித்தார். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 800க்கும் அதிகமான வீரர்கள் பங்கேற்ற இந்த விளையாட்டு போட்டியை நடத்திய ஜம்மு காஷ்மீர் மக்களின் விருந்தோம்பல் பண்பையும் பாராட்டினார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வு நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம்.
விளையாட்டுகள் இந்த ஒற்றுமையை வளர்க்கின்றன என பிரதமர் கூறினார். இந்த உணர்வை வளர்க்க விளையாட்டுப் போட்டிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். जम्मू कश्मीर ने दो बहुत खास उपलब्धियां भी हासिल की है. இவற்றின் மீது அதிகமானோரின் கவனம் செல்லவில்லை என்றாலும் நீங்கள் இந்த சாதனைகளை பற்றி தெரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கும் பெருமகிழ்ச்சி ஏற்படும். ஜம்மு காஷ்மீரத்தின் புல்வாமாவின் ஒரு விளையாட்டரங்கிலே சாதனை அளவிலான எண்ணிக்கையில் மக்கள் குவிந்தார்கள். இங்கே புல்வாமாவிலே முதல் பகல் இரவு கிரிக்கெட் போட்டி விளையாடப்பட்டது. முன்பெல்லாம் இது சாத்தியம் இல்லாததாக இருந்தது. ஆனால் இப்போது என்னுடைய தேசம் மாறி வருகிறது இல்லையா? இந்த போட்டி ராயல் பிரீமியர் லீகின் ஒரு பகுதிதான். இதிலே ஜம்மு காஷ்மீரத்தின் பல்வேறு அணிகள் விளையாடி வருகின்றன. இத்தனை பேர், குறிப்பாக இளைஞர்கள், புல்வாமாவின் இரவிலே ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையிலே கிரிக்கெட்டின் ஆனந்தத்தை பருகினார்கள். ஆனந்த लेते हुए ये नजारा वाकई देखने लायक था. யுபிஎஸ்சி தேர்வுகளில் தகுதி பெற்று இறுதிப் பட்டியலில் இடம்பெறாத திறமையான மாணவர்களின் நலனுக்காக பிரதிபா சேது என்ற டிஜிட்டல் தளம் உள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். இந்த தளம் குடிமைப் பணிகள், பொறியியல் மற்றும் மருத்துவ தேர்வுகளின் அனைத்து நிலைகளிலும் தேர்ச்சி பெற்றும் இறுதிப் பட்டியலில் இடம்பெறாத ஆயிரக்கணக்கான மாணவர்களின் தரவு தொகுப்பை கொண்டுள்ளதாகவும் கூறினார். இந்த தளத்தின் மூலம் நூற்றுக்கணக்கான மனுதாரர்களுக்கு உடனடியாக வேலை கிடைத்திருக்கிறது என்ற பிரதமர், இந்த தளத்தின் மூலம் புதிய தன்னம்பிக்கையுடன் மாணவர்கள் முன்னேறி வருகிறார்கள் என்றார். யுபிஎஸ்சி தேர்வுகளில் தகுதி பெற்று இறுதிப் பட்டியலில் இடம்பெறாத திறமையான மாணவர்களின் நலனுக்காக பிரதிபா சேது என்ற புதிய டிஜிட்டல் தளம் உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். இந்த தளம் குடிமைப் பணிகள், பொறியியல் மற்றும் மருத்துவ தேர்வுகளின் அனைத்து நிலைகளிலும் தேர்ச்சி பெற்றும் இறுதிப் பட்டியலில் இடம்பெறாத ஆயிரக்கணக்கான மாணவர்களின் தரவு தொகுப்பை கொண்டுள்ளதாகவும் கூறினார். இந்த தளத்தின் மூலம் தனியார் நிறுவனங்கள் திறமையான மாணவர்களை எளிதில் கண்டறிந்து வேலைக்கு அமர்த்திக் கொள்ள முடியும் என்றும், ஏற்கனவே நூற்றுக்கணக்கானோர் இந்த தளத்தின் உதவியால் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாகவும், இது இளைஞர்களுக்கு புதிய நம்பிக்கையை அளிப்பதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். यूपीएससी का नाम तो जरूर सुना होगा. ये संस्था ஆயிரக்கணக்கான தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய உழைப்பும் கூட யாருக்கும் சளைத்தது அல்ல. என்றாலும் கூட மிகச்சிறிய இடைவெளி காரணமாக அவர்களால் இறுதிப் பட்டியலில் இடம்பெற முடிவதில்லை. இந்த போட்டியாளர்கள் பிற தேர்வுகளுக்கு புதியதாக மீண்டும் தயார் செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதிலே அவர்களுடைய நேரமும் பணமும் இரண்டுமே விரயமாகின்றன. ஆகையால் இப்படிப்பட்ட புத்தி கூர்மை உடைய மாணவர்களுக்கெனவே பிரதிபா சேது என்ற ஒரு டிஜிட்டல் தளம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பிரதிபா சேதுவிலே பல்வேறு போட்டியாளர்களின் தரவுகள் இடம்பெற்றிருக்கின்றன. இவர்கள் யுபிஎஸ்சியின் பல்வேறு தேர்வுகளின் அனைத்து நிலைகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் இறுதிக்கட்ட தகுதியானோர் பட்டியலில் அவர்களுடைய பெயர் இடம்பெறவில்லை. இந்த தளத்தில் 10,000க்கும் மேற்பட்ட புத்தி கூர்மை படைத்த இளைஞர்களின் தகவு திரட்டு இருக்கிறது. சிலர் குடிமைப்பணி தேர்வுகளுக்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டிருக்கலாம். சிலர் பொறியியல் சேவைகளில் நுழைய விரும்பி இருக்கலாம். சிலர் மருத்துவ சேவைகளின் அனைத்து நிலைகளையும் கடந்திருந்தாலும் இறுதி கட்டத்தில் தேர்வாகாமல் போயிருக்கலாம். இப்படிப்பட்ட அனைத்து விண்ணப்பதாரர்கள் பற்றிய தகவல்கள் இப்போது ऐसे सभी उम्मीदवारों की जानकारी பிரதமர் மோடி தனது மனதின் குரல் நிகழ்ச்சியில் சூரத்தை சேர்ந்த பாதுகாப்பு காவலர் ஜிதேந்திர சிங் ரத்தோட் அவர்களின் தேசபக்தியை பாராட்டினார். ஜிதேந்திர சிங் தாய்நாட்டிற்காக இன்னுயிர் நீத்த வீரர்களின் தகவல்களையும் படங்களையும் சேகரிக்கும் பணியில் பல ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டு வருவதாகவும், முதல் உலகப் போர் தொடங்கி இன்றைய தியாகிகள் வரை ஆயிரக்கணக்கான வீரர்களின் தகவல்களையும் படங்களையும் அவர் திரட்டியுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். பிரதமர் மோடி தனது மனதின் குரல் நிகழ்ச்சியில் சூரத்தை சேர்ந்த பாதுகாப்பு காவலர் ஜிதேந்தர் சிங் ரத்தோட் அவர்களின் தேசபக்தியை பாராட்டினார். ஜிதேந்தர் சிங் தாய் நாட்டிற்காக இன்னுயிர் நீத்த வீரர்களின் தகவல்களையும் படங்களையும் சேகரிக்கும் பணியில் பல ஆண்டுகளாக ஈடுபட்டு வருவதாகவும், முதல் உலகப் போர் தொடங்கி இன்றைய தியாகிகள் வரை ஆயிரக்கணக்கான வீரர்களின் தகவல்களையும் படங்களையும் அவர் திரட்டியுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். ஜிதேந்திராவின் இந்த முயற்சி தேசபக்திக்கான ஒரு சிறந்த பாடமாக அமைவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். सूरत में रहने वाले जितेंद्र सिंह राठौड़ के बारे में जानकर
மிகவும் சுகமான அனுபவமாக இருந்தது. மனதில் பெருமிதம் பொங்குகிறது. ஜிதேந்திர சிங் ராட்டோட் ஒரு பாதுகாப்பு காவலர். அவர் செய்திருக்கும் ஒரு அற்புதமான முன்னெடுப்பு தேசபக்தர்கள் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. கடந்த சில ஆண்டுகளாகவே அவர் தாய் திருநாட்டை காப்பாற்ற தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களை பற்றிய தகவல்களை திரட்டுவதில் ஈடுபட்டு வந்தார். இப்போது இவரிடத்திலே முதலாம் உலகப் போர் தொடங்கி இப்போதைய உயிர் தியாகிகள் பற்றிய தகவல்கள் இருக்கின்றன. இவரிடத்தில் உயிர் தியாகிகளின் ஆயிரக்கணக்கான படங்களும் இருக்கின்றன. ஒரு முறை ஒரு உயிர் தியாகியின் தந்தை கூறிய ஒரு விஷயம் இவர் இதயத்தை தொட்டுவிட்டது. அந்த உயிர் தியாகியின் தந்தையார் கூறினார், மகன் போனால் என்ன, தாய்நாடு நலமாக இருக்கிறது இல்லையா? இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு வாக்கியம், இந்த உணர்வு ஜிதேந்திர சிங் அவர்களின் மனதை தேசபக்தி என்ற அற்புதமான அமுதால் நிரப்பிவிட்டது. जितेंद्र सिंह जी के मन में देशभक्ति का एक अद्भुत जुनून भर दिया. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று அகமதாபாத்தில் நகர்ப்புற சுகாதார மையங்களை திறந்து வைக்கிறார். 2 நாள் பயணமாக நேற்று மாலை குஜராத் சென்ற உள்துறை அமைச்சர் நகரம் முழுவதும் பல நகர்ப்புற காடு வளர்ப்பு இயக்கங்களிலும் பங்கேற்க உள்ளார். 2 புதிய நகர்ப்புற சுகாதார மையங்களையும் அவர் திறந்து வைக்க உள்ளார். இந்தியா விரைவில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். மேலும் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் நாட்டின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் ஜூன் காலாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% வளர்ச்சியடைந்த நேரத்தில் இது 5 காலாண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிகமாகும். இந்தூரில் உள்ள ரங்வாசா கிராமத்தில் அரசு வங்கிகளின் நிதி உள்ளடக்க பிரச்சாரமான சாந்திருப்தி ஷிபிர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய மல்ஹோத்ரா, மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் 11 ஆண்டுகளுக்கு முன்பு வங்கிகளுடன் இணைந்து ஜன்தன் யோஜனாவை தொடங்கியதாகவும் அது நாடு முழுவதும் வளர்ச்சிக்கு வழிவகுத்தது என்றும் கூறினார். நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் அனைத்து பிரிவுகளைச் சேர்ந்த மக்களின் பங்கேற்பை உறுதி செய்வதற்காக சேமிப்பு, ஓய்வூதியம், காப்பீடு, கடன் மற்றும் பிற சேவைகளை வழங்குவதற்காக இந்த திட்டத்தின் கீழ் 55 கோடி கணக்குகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா கூறினார். ராவி, பியாஸ் மற்றும் சட்லஜ் நதிகளின் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பஞ்சாப் மாநிலம் கடுமையான வெள்ளப்பெருக்கை சந்தித்துள்ளது. ராவி நதியில் மட்டும் 14 லட்சம் கன அடிக்கு மேல் நீர் பாய்ந்து வருவதாகவும் இது 1988ஆம் ஆண்டு வெள்ளத்தின் போது இருந்த அளவை விட அதிகம் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அமிர்தசரஸ், குர்தாஸ்பூர் போன்ற மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ராணுவம், விமானப்படை, தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படைகள் மற்றும் பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் 24 மணி நேரமும் பணியாற்றி மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றி நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றன. அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் இது மீட்புப் பணிகளுக்கு சவாலாக இருக்கும் என மீட்புப் படையினர் தெரிவித்துள்ளனர். ஆசியான் இந்தியா இளைஞர் உச்சிமாநாட்டின் 5வது பதிப்பு கோவாவில் இன்று நிறைவடைகிறது. இளைஞர்களை இணைத்தல், நமது எதிர்காலத்தை வடிவமைத்தல் என்ற கருப்பொருளை கொண்ட இந்த மாநாட்டை வெளியுறவுத்துறை அமைச்சகம், இந்தியா ஃபவுண்டேஷன் மற்றும் ஆசியான் ஃபவுண்டேஷன் ஆகியவற்றுடன் இணைந்து நடத்தியது. கடந்த 28ஆம் தேதி தொடங்கிய இந்த நிகழ்வில் வெளியுறவுத்துறை மற்றும் ஜவுளித்துறைக்கான இணையமைச்சர் பபித்ரா மார்கரெட்டா கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்தியா மற்றும் ஆசியான் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளம் தலைவர்கள் இதில் பங்கேற்றனர். 2025ஆம் ஆண்டை ஆசியான் இந்தியா சுற்றுலா ஆண்டாக அறிவித்ததைத் தொடர்ந்து இந்த உச்சிமாநாடு கோவாவில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
செய்திகள் தொடர்கிறது. வேலூரில் உள்ள தனியார் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளிக்கு 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கணினிகளையும் வழங்கினர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். மனித வாழ்க்கை என்பது ஒரு பயணம் போன்றது. அந்த பயணத்தில் நாம் சந்திக்கும் அனுபவங்களும் சம்பவங்களும் சந்தோஷங்களும் சோகங்களும் காலப்போக்கில் நினைவுகளாக மாறுகின்றன. அந்த நினைவுகள் தான் நம் மனதில் அழியா செல்வமாகின்றன. சில நேரங்களில் மனதில் ஒருவித மகிழ்ச்சியை ஏற்படுத்தி வாழ்க்கையின் அருமையை உணர்த்துகின்றன. பள்ளி வாழ்க்கை மனிதனின் வாழ்க்கையில் மறக்க முடியாத அத்தியாயமாகும். அந்த நாட்கள் மீண்டும் வருமா என்ற ஏக்கத்தை மனதில் வருடும். அதைப் போலவே வேலூரில் தனியார் பள்ளியில் 1990ஆம் ஆண்டு பயின்ற மாணவர்கள் 35 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தங்கள் பள்ளியின் கல்வி தரத்தை மேம்படுத்தும் வகையில் முன்னாள் மாணவர்கள் கணினி ஆய்வகத்தை ஏற்படுத்தி 35 கணினிகள் ரூபாய் 18 லட்சம் மதிப்பில் பள்ளிக்கு வாங்கி கொடுத்தனர். அந்த ஆய்வகத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி திறந்து வைத்தார். மேலும் பள்ளி மாணவர்கள் IIT நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகளுக்கு படிக்கும் வகையில் அவர்களுக்கு புத்தகங்களையும் இலவசமாக வழங்கினார்கள். மேலும் தங்களுக்கு கல்வி பயிற்றுவித்த ஆசிரியர்களையும் அழைத்து அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்ததுடன் நினைவு பரிசுகளையும் வழங்கி அவர்களின் கல்வி சேவைகளை பாராட்டினார்கள். இந்த முன்னாள் மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சியில் வகுப்பறையில் அமர்ந்து தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். தற்போது பயின்று வரும் மாணவர்களிடையே பேசிய முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்கள் தங்களை கண்டித்து கல்வியை கற்று தந்ததால் தான் இன்று பலர் உயர்ந்த பதவிகளில் இருப்பதாக கூறினார்கள். இது குறித்து முன்னாள் மாணவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறும்போது, 1990 10th ஸ்டாண்டர்ட் முடித்தோம். 35 வருஷம் கழிச்சு நீங்கள் எல்லாம் மீட் பண்ணுறோம். 10 இயர் பேட்ச். இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் கம்ப்யூட்டர் லேப் செய்து கொடுத்துருக்கோம் 18 லட்ச ரூபா செலவில். எல்லா மாணவர்களும் நீங்கள் தேங்க்ஸ் கிவிங். இன்னைக்கு நாங்கள் இவ்வளோ நல்லா இருக்காருன்னு எங்களுடைய ஆசிரியர்கள், அவங்களுடைய கண்டிப்பு, அவங்ககிட்ட எல்லாரும் அடி வாங்கியிருக்கோம். எதுக்காக நாங்கள் நல்லா இருக்கோம்னா அன்றைக்கி அடித்தாங்க, கண்டிச்சாங்க. இன்றைக்கி நல்லா இருக்கும். அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் இன்னைக்கு. அதே மாதிரி ஆம்பியன்ஸ் எல்லாம் பழைய யூனிஃபார்மில் வந்திருக்கோம், பழைய பெண்ணு, பழைய பேட்ஜ், அந்த காலத்துக்கே போயிட்டோம். உழைப்பே ஒழிவு தரும். அதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்து எல்லாரும் நல்லா உழைச்சனால மேலே இருக்கும். அதனால ஆல்வேஸ் we are thankful to our teachers. அது மெயின் வந்து இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன், பேரண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன், டிசிப்ளினிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒருத்தரோட வாழ்க்கையில் க்ரோ ஆகிறதுக்கு. அது இப்போ இருக்க காலகட்டத்தில், நாங்கள் வளர்ந்த போதை விட இப்போ இருக்க காலகட்டத்தில் அது ரொம்ப குறைஞ்சிருக்கு. அது குறையக்கூடாதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் நடைபெறும் சம்பவங்கள் பிற்காலத்தில் வரலாறாக மாறுவதைப் போல ஒவ்வொருவருடைய நினைவுகளும் மற்றவர்களுக்கு ஒரு உந்துதலை ஏற்படுத்தும் என்றால் அது மிகையாகாது. ஆகாஷ்வாணி மற்றும் DD தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன். இனி வருவது மாநில செய்திகள். சென்னையில் 43,33,000 மெட்ரிக் டன் குப்பைகள் பயோமைனிங் முறையில் அகற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி இணை இயக்குநர் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், இத்திட்டத்தின் மூலம் சுமார் 97 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டு சுற்றுச்சூழல் மாசு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிலங்கள் பசுமை பரப்பாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் மக்கள் நலன் பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள நென்மேனி என்ற இடத்தில் கார் மீது லாரி மோதிய விபத்தில் காரில் பயணித்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தை, தாய், மகள் மற்றும் கார் ஓட்டுநர் என 4 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து பரமக்குடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். உலக சமுதாய சேவா சங்கம் சார்பில் மனைவியின் பெருமையை போற்றும் வகையில் ஈரோட்டில் மனைவி நல வேட்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட 300க்கும் மேற்பட்ட தம்பதியர் தங்களது இல்லற வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாக இருப்போம் என உறுதியெடுத்தனர். பூ மற்றும் கனிகளை பரிமாறிக்கொண்ட கணவன் மனைவியர் அன்னையர் தினம் போன்று மனைவியின் பெருமையை உணர்த்தவும் இந்த விழா நடத்தப்படுவதாக தெரிவித்தனர். தூத்துக்குடியில் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு ஃபிட் இந்தியா இயக்கத்தின் கீழ் அஞ்சல் துறை ஊழியர்கள் கலந்து கொண்ட சைக்கிள் ஓட்டம் நடைபெற்றது. பனிமய மாதா ஆலயம் முன்பு தொடங்கிய இந்த 5 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டம் ரோஜ் பூங்கா முன்பு நிறைவடைந்தது. இந்த நிகழ்வில் ஊழியர்கள் உடல் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை பொதுமக்களிடம் வலியுறுத்தினர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 16,493 கன அடியாக அதிகரித்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 15,000 கன அடி நீர் திறக்கப்பட்டு வரும் நிலையில் அணையின் நீர்மட்டம் 118.66 அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னையின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் இன்று கடலில் கரைக்கப்பட உள்ளன. இதற்காக 15,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை ஒட்டி கடந்த 27ஆம் தேதி சென்னையில் 1,500க்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் விநாயகர் சதுர்த்தி சிலை ஊர்வலம் தற்போது நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் பட்டினப்பாக்கம் கடற்கரையில் சென்னையில் உள்ள பல்வேறு இடங்களிலிருந்து ஏராளமான விநாயகர் சிலைகள் பக்தர்களால் கொண்டுவரப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டு வருகின்றன. இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ நாடு முழுவதும் பரவி வரும் போராட்டங்கள் காரணமாக சீனாவிற்கான தனது பயணத்தை ரத்து செய்துள்ளார். தலைநகர் ஜகர்த்தாவில் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஊதிய உயர்வு தொடர்பாக தொடங்கிய இந்த போராட்டங்கள் காவல்துறை வாகனம் மோதி ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து மேலும் தீவிரமடைந்துள்ளது. கிழக்கு இந்தோனேஷியாவில் அமைந்துள்ள கவுன்சில் கட்டடத்திற்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் தீ வைத்ததில் 3 பேர் உயிரிழந்தனர். சுற்றுலா பகுதியான பாலி உட்பட பல இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அதிபர் நிலைமையை நேரடியாக கண்காணிக்க விரும்புவதாகவும் மேலும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐநா பொதுச்சபை கூட்டமும் பயணத்தை ரத்து செய்ய மற்றொரு காரணம் என்று அதிபரின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். சீனாவில் நடைபெற இருந்த வெற்றி நாள் அணிவகுப்பில் பிரபோவோ கலந்து கொள்ள இருந்தது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹவுதி ஆதரவு அரசின் பிரதமர் அமைச்சர்கள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏமனின் ஹவுதி கிளர்ச்சிப் படையின் தலைமையிலான அரசின் பிரதமர் அகமது அல் ரஹாவி இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஹவுதிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானின் ஆதரவை பெற்ற ஹவுதி கிளர்ச்சிப் படை ஏமன் தலைநகர் சனாவை ஆட்சி செய்து வருகிறது. கடந்த 28ஆம் தேதி அன்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பிரதமர் மற்றும் சில அமைச்சர்கள் கொல்லப்பட்டதாக ஹவுதிகள் கூறியுள்ளனர். காசா போரில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஹவுதிகள் செயல்படுவதால் இஸ்ரேல் மற்றும் அதன் கப்பல்கள் மீது அவர்கள் தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தி வருகின்றனர். இந்த கொடூர தாக்குதல் காரணமாக ஏமனில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. அமைதி பேச்சுவார்த்தைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு மேலும் வன்முறை வெடிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் 50 தங்கப் பதக்கங்களை வென்று இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. 16வது ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் போட்டி கஜகஸ்தானில் நடைபெற்றது. இந்த போட்டியில் சிறப்பாக செயல்பட்ட இந்தியா 50 தங்கம், 26 வெள்ளி, 23 வெண்கலம் என 99 பதக்கங்களை வென்று முதலிடம் பிடித்தது. கஜகஸ்தான் 21 தங்கம் உட்பட 70 பதக்கங்களை வென்று 2வது இடத்தையும், சீனா 15 தங்கம் உட்பட 37 பதக்கங்களுடன் 3வது இடத்தையும் பிடித்தன. பாரிஸில் நடைபெற்ற பேட்மிண்டன் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் ரங்கிரெட்டி, ஷிராக் ஷெட்டி இணை வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தியுள்ளனர். பாரிஸ் நகரில் நடைபெற்ற 29வது உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சிராக் இணை சீனாவின் லியூ சென் போயாங் இணையை எதிர்த்து விளையாடியது. பரபரப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதல் செட்டை 21-19 என்ற கணக்கிலும், 3வது செட்டை 21-12 என்ற கணக்கிலும் சீன இணை கைப்பற்றியது. இந்திய ஜோடி 2வது செட்டை 21-18 என வென்றது. அரையிறுதிப் போட்டியில் சாத்விக் சிராக் இணை தோல்வியடைந்தாலும் வெண்கலப் பதக்கத்தை பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தது. சென்னை, மணலி, விம்கோ நகர், கொரட்டூர் ஆகிய இடங்களில் மேக வெடிப்பால் கனமழை பெய்துள்ளது. விம்கோ நகர் பகுதியில் 1 மணி நேரத்தில் 16 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இரவு 11 மணி முதல் கனமழை பெய்தது. எழும்பூர், சென்னை சென்ட்ரல், புரசைவாக்கம், மாம்பலம், கிண்டி, அண்ணாநகர் உட்பட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த நிலையில் சென்னையின் சில இடங்களில் இரவில் பொழிந்த கனமழைக்கு மேகவெடிப்பே காரணம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மணலி, விம்கோ நகர், கொரட்டூர் ஆகிய இடங்களில் நள்ளிரவு மேகவெடிப்பால் கனமழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக விம்கோ நகர் பகுதியில் 1 மணி நேரத்தில் 16 சென்டிமீட்டர் மழை பொழிந்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.